पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன விசாரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13வது ஸ்லோகம் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்வதப்பாணி பாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோமுகம் சர்வதஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா இந்த முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி ஆச்சாரியார் சொல்றார். முந்தின ஸ்லோகத்துல அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அது சத்து இருக்கு என்றும் சொல்ல முடியாது. ந சத்து ந அசத்து இத்யுச்சதி. அது இருக்குன்னும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அப்படின்னா முக்கியமா சொல்லி முடிச்சிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு இருந்தாதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், இருக்குன்னும் இல்லை என்றும் சொல்ல முடியும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் ஆப்ஜெக்டா இல்லாததுனால எப்படி அறியறது சுவாமி இந்த பிரம்மத்தை அப்படின்னு யாருக்காவது கேள்வி வரும். இந்த பிரம்மத்தை அப்போ ஞேய பிரம்மம்னு சொல்றோம். அந்த ஞேய பிரம்மம்னா அறிய யோக்கியமான பிரம்மம். அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மத்தை அறிஞ்சாதான் பாத்தீங்கன்னா யஜ்ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதேன்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. எதை அறிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்குமோ அப்ப கண்டிப்பா இந்த பிரம்மத்தை அறியணும். ஆனா எப்படி அறிய முடியாது, இருக்குன்னு அறிய முடியாது, அது இல்லை என்றும் அறிய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப எப்படி அறியறது அப்படின்னும் போது முதல்ல பாத்தீங்கன்னா சாஸ்திரம் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுது. அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே. ஏத்தி வச்சதை திரும்ப இறக்கணும் அப்படின்னா அது தெரியும். ஏத்தி வைக்கிறது எதுக்காக, எந்த இடத்துல ஆரோப்பம் பண்றோம் அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாத ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த நாமரூப குணங்களை எல்லாத்தையும் ஏத்தி வச்சு அதுக்கப்புறம் இது வாஸ்தவம் இல்லை, இது பொய்யானது, இது மித்தியா, இது தோற்றம், இது திருஷ்யம் அப்படின்னு
நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம். அப்ப அந்த ஏத்தி வச்சு இறக்கிறதுக்கு பேர் என்ன பேர் மெத்தட் அப்படின்னா அத்தியாரோப அபவாதம் அப்படின்னு பேர். இதுதான் வேதாந்தத்துல மெத்தடாலஜி. இதுக்கு வேற ஒரு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அதத்து வியாவிருத்தி, விசேஷ பிரதிஷேத பிரமாணம். எதெல்லாம் ஏத்தி வச்சோமோ அதை எல்லாத்தையும், அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு அது அல்லாததை எல்லாத்தையும் நெகேட் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் அது மட்டும் இருக்கும். இதுதான் மெத்தட். இதுக்காக ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், இந்த பரமாத்மா பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா சர்வத பாணிபாதம் தத்து, அந்த பிரம்மமானது தத்து பிரம்ம, அந்த ஞேய பிரம்மமானது சுற்றிலும் பாத்தீங்கன்னா கைகளையும், பாணி சர்வதக பாணி சுற்றிலும் கைகளையும், பாதம் சுற்றிலும் பாத்தீங்கன்னா கால்களையும் உடையதா இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, எவ்வளவு இருக்கு நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. அப்ப எல்லா ஜீவராசிகளுடைய பாணிகளும் கைகளும் கால்களையும் அந்த பிரம்மம் உடையதா இருக்கு. சர்வதோக்ஷி சிரோமுகம், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்களையும் தலைகளையும் அதுக்கப்புறம் முகங்களையும் அது உடையதாக இருக்கிறது. சர்வத ஸ்ருதி மல்லோகே, சுற்றிலும் எல்லாத்தோட காதுகளையும் அது உடையதாக இருக்கு. எல்லா காதுகள் மூலமா சப்தங்களை கேக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வம் லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மொத்தத்தையும் வியாபிச்சு, வெளியில தெரியல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா இருக்கின்றது. எப்படி ஒரு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாத்துக்கும் வியாபிச்சு காட்சிகளுக்கு வெளியில தெரியாம காட்சிகளுக்கு உள்ளார்ந்து இருக்கிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா எதை சொல்லலாம், ஹீரோவோட கண்ணு காது மூக்கு வாயி கை காலு, ஹீரோவினோட இது, அப்புறம் வில்லனோடது, காமெடியனோடது, அந்த காட்சிகள்ல எதெல்லாம் தெரியுதோ அனிமல்ஸ், அது எல்லாத்தோட கண்ணு காது மூக்கும் வாஸ்தவத்துல என்னது பின்பக்க ஸ்கிரீன் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு இந்த மொத்த ஜெகத்துக்கும் உள்ளார என்ன இருக்கு அப்படின்னா அந்த பிரம்மமானது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா அத்தியாரோபம் பண்ணியாச்சு. இத பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லும் போது புருஷ சூக்தம் சொல்லுது, சகஸ்ரசீர்ஷா புருஷா சகஸ்ராட்சஸ் சகஸ்ரபாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ச பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷயே வேதகும் சர்வம். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இந்த 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 புருஷ ஏவேதகும் சர்வம் இது வரைக்கும் இருக்கிற மந்திரம் தான் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புருஷ சூக்தத்துல அப்படியே பாத்தீங்கன்னா சொல்லுது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டோம். இப்ப இருக்க சனாதன தர்மத்துல இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அத்தியாரோபம் பண்ணதோட நிப்பாட்டிட்டோம். பகவான் பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் பண்ணி இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம சனாதன தர்மத்துல இந்து மதத்துல பிறந்த மாத்திரத்திலேயே பாரத தேசத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்ப ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், நாமரூப குணங்களை ஏத்தி வச்சு என்ன பண்ணியாச்சு, அத்தியாரோபம் பண்ணியாச்சு. ஆனா அப்பவாதம் யார் பண்ணுவா, வேற யாராவது பண்ணுவாங்களா? நம்ம தானே பண்ணணும். ஏத்தி வச்சதை நம்ம தானே அத்தியாரோபத்தை இறக்கி வைக்கணும். அந்த பார்ட் மட்டும் பாத்தீங்கன்னா விட்டு போச்சு. அப்ப பாதி பார்ட்டை பாத்தீங்கன்னா எல்லாம் பண்றாங்க. இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் இருக்கிறவங்களும் இதே பார்ட்ல தான் நிக்கிறாங்க. புரிஞ்சா போதும்ன்றவங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு. கரெக்ட், இதெல்லாம் ஈஸ்வரன். ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா கரெக்ட். ரெண்டாவது பார்ட் பாத்தீங்கன்னா பெரிய தைரியம் வேணும். என்ன அப்படின்னா எதெல்லாம் ஏத்தி வச்சோமோ அதை எல்லாத்தையும் நெகேட் பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அடிச்சா அந்த தைரியம் இல்லாததுனால அது ஒரு பயம் வேற. அந்த பயத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரன் சொல்லிட்டு சேஃபா இருந்துக்கிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் மட்டும் தான் நீங்க சொல்லப்பட்டது. ஆச்சாரியார் பாஷ்யத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார். நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் பாஷ்யத்துல விட்டு போயிருக்கு. லாஸ்ட் பேராகிராஃப் பாஷ்யத்துல லாஸ்ட் பேராகிராஃப்
சர்வத பாணிபாதம் தது ஞேயம். எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது, ஞேய பிரம்மமானது கால்களையும் கைகளையும் உடையதா இருக்கு. சர்வதோக்ஷி சிரோமுகம், எல்லா இடத்திலையும் அது பாத்தீங்கன்னா கண்களையும் சிரோ தலைகளையும் முகங்களையும் சர்வத்திர அக்ஷினி ஷிராம்சி. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு உங்களோட சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும். ஷிராம்சி அப்படின்னு இருக்கணும், அக்ஷினி சிராம்சின்னு இருக்கு. அக்ஷினி ஷிராம்சி. எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா கண்களையும், எல்லா இடத்திலையும் முகங்களையும், எல்லா இடத்திலையும் தலைகளையும், சிராம்சினா தலைகள், முகம்னா முகங்கள், எல்லா இடத்திலையும் உடையதா எஸ்ய எது இருக்கிறதோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சர்வத்தோ ஷிரோ அக்ஷி ஷிரோ முகம் அப்படின்னு பேர். அப்ப அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு? எல்லா இடத்துலையும். அப்ப நீங்க எங்கன்னு போய் தேடுவீங்க சாமி அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளோட கை, காலு, தலை, முகம், கண்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஸ்ருதிமத், சர்வத ஸ்ருதிமத்து. ஸ்ருதிமத்துனா என்ன அர்த்தம்? ஸ்ருதி சிரவணேந்திரியம். இந்த ஸ்ருதின்றதுக்கு அர்த்தம் காது, காதுன்ற ஸ்ரோத்திர இந்திரியம். தது எஸ்ய தது ஸ்ருதிமத்து, அது எதற்கு இருக்கிறதோ அதுக்கு பேரு ஸ்ருதிமத்துன்னு பேர். காதுகளை உடையது ஸ்ருதிமத்து. அப்ப காதுகளை உடையது எங்க இருக்கு அப்படின்னா சர்வதக ஸ்ருதிமத். எல்லா இடத்திலையும் காதுகளை உடையதுக்கு பேரு சர்வதக ஸ்ருதிமத்து. அடிச்சு மொத்தத்தையும் சொல்லியாச்சு. சர்வதக பாணிபாதம், எல்லா இடத்திலையும் கைகளையும் கால்களையும் உடையது. சர்வதோக்ஷி சுரோமுகம், எல்லா இடத்திலையும் கண்களையும் தலைகளையும் முகங்களையும் உடையது. எல்லா இடத்திலையும் சர்வத ஸ்ருதிமத்து, எல்லா இடத்திலையும் காதுகளை உடையது. அப்படி இருக்கிற அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? லோகே, இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா பிராணி நிகாயே, பிராணி சமூகத்துல, இந்த உலகத்துல எதெல்லாம் பிராணியா பிராணிச்சுக்கிட்டு இருக்கோ இந்த பிராணியோட சமூகத்துல, இந்த பிராணியோட தேகத்துல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணி நிகாயே அப்படின்னா பிராணிகளோட தேகத்துல சர்வம் ஆவருத்திய, இந்த மொத்த தேகத்தையும் வியாபிச்சு, ஆவருத்தின்றதுக்கு அர்த்தம் சம்வியாபிய, நல்லா வியாபிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது திஷ்டதி ஸ்திதம் லபதே, நல்லா பாத்தீங்கன்னா நிலை பெற்று நிற்கின்றது. எப்படி காட்சிகள் எல்லாத்துக்குள்ளாரையும் எது இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன் வியாபிச்சு இருக்கோ எல்லா காட்சிகள்லையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது, புண்ணியாத்மா பாப்பாத்மா, ஜடம் சேத்தனம் அப்படின்னு ஒண்ணு விடாம இந்த பிரம்மம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சர்வத்தையும் வியாபித்து நிற்கிறது. அப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இந்த பேச்சுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த பிரம்மம் இருக்கு. நான் பார்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பிரம்மம் இருக்கு. நான் கேட்கிற சப்தங்களை அப்படின்னா இந்த காதுகளுக்கு பின்னாடி அந்த பிரம்மம் இருக்கு. ஆனா வெளிப்பட்டிருக்கா? வெளிப்படாம இருக்கு. ஏற்றி வச்சாச்சு. உடனே பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி ஆச்சாரியார் அடுத்த மந்திரத்துக்கு பூர்வ பக்ஷி ரூபத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. உபாதிபூத பாணிபாதாதி இந்திரிய அத்தியாரோபனாத். உபாதிபூத, இதெல்லாம் உபாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே நேற்றைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸ்பட்டிக லிங்கம் பாத்தீங்க அப்படின்னா உபஹிதம் அப்படின்னு பேர். ஸ்பட்டிக லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு செம்பருத்தி பூவை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த செம்பருத்தி பூவோட சிவப்பு கலர் ஸ்பட்டிகத்துல ஏறி உட்கார்ந்து சிவலிங்கம் எப்படி தெரியும்? சிவப்பு கலரா தெரியும். அப்ப அந்த சிவப்பு கலர் எங்க இருந்து வந்துச்சு? அந்த செம்பருத்தி பூல இருந்து வந்துச்சு. அப்ப அந்த செம்பருத்தி பூவுக்கு என்ன பேரு அப்படின்னா உபாதி அப்படின்னு பேரு. ஸ்பட்டிகலிங்கத்துக்கு கலர் இல்ல, அதுக்கு பேரு உபஹிதம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி இந்த பிரம்மம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சர்வ வியாபகமா இருக்கிறதுனால நம்ம கண்ணோட பக்கத்துல இருக்கும்போது அது கண்ணுன்ற உபாதி எடுத்துக்குது. தலைக்கு பக்கத்துல இருக்கும்போது தலையோட உபாதியோட தன்மையை எடுத்துக்குது. காதுக்கு பக்கத்துல இருக்கும்போது அது காதோட தன்மையை எடுத்துக்குது. இது மாதிரி எல்லாத்துக்கு பக்கத்துல இருக்கும் போதும் எப்படி செம்பருத்தி பூவோட கலர் ஸ்பட்டிகலிங்கத்துல தெரியுதோ அதே மாதிரி சுத்த பிரம்மத்துக்கு மேல பக்கத்துல எதெல்லாம் இருக்கோ அதோட தன்மை எல்லாம் இந்த பிரம்மத்துக்கு என்ன ஆகுது? இருக்க டிரான்ஸ்பர் ஆன மாதிரி தெரியுது. அப்ப இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னா உபாதி அப்படின்னு பேர்.
அப்ப இங்க ஆச்சாரிய சொல்றாரு, உபாதி பூத, உபாதி வடிவாக இருக்கின்ற பாணி பாதா ஆதி இந்திரிய, கைகள் கால்கள் முதலிய இந்திரியங்கள், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? அத்தியாரோபனாத். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? முதல் ஸ்லோகத்துல அத்தியாரோபம் பண்ணிட்டோம். எப்படி ஸ்பட்டிகலிங்கத்துக்கு மேல கலர் இல்லாத ஸ்பட்டிகலிங்கத்துல செம்பருத்தி பூவை வச்சோன செம்பருத்தி பூவோட ரெட் கலர் என்ன ஆகுது? சவாரி பண்ணுது. எங்க சவாரி பண்ணுது? ஸ்பட்டிகலிங்கத்துக்கு மேல ரெட் கலர் வந்து உட்கார்ந்துருச்சு. அதுக்கு பேர் அத்தியாரோபம்னு பேரு. வாஸ்தவத்துல ஸ்பட்டிகலிங்கத்துக்கு கலர் இல்லை. அப்ப அதே மாதிரி இந்த சுத்த பிரம்மத்துக்கு நாமரூப குணங்கள் இல்லாத இந்த சுத்த பிரம்மம் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிறதுக்கு பக்கத்துல இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் வச்ச மாத்திரத்துல இந்த இந்திரியங்களோட தன்மைகள் எல்லாம் இந்த நானுக்கு மேல என்ன ஆயிடுச்சு? ஏறிடுச்சு. ஸ்பட்டிகலிங்கம்னா வேற ஏதோ தேடாதீங்க, கம்பேரிசன் இங்க வந்து நான். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காது கண்ணுக்கு மூக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த நானுக்கு மேல என்ன ஆயிடுச்சு? இந்த கை காலு மூக்கு வாயோட தன்மைகள் எல்லாம் இதுக்கு மேல, குணங்கள் எல்லாம் இதுக்கு மேல, நானுக்கு மேல சவாரி பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்படி பண்ணினீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா, நேற்று பாடத்துல யோக சூத்திரத்தை எடுத்திருக்கோம். தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம் அப்படின்னு பேர். ஒரு அத்தியாரோபம் நடக்கணும் அப்படின்னா அத்தியாரோபத்துக்கு காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஏற்றி வைக்கிறோம் ஒன்ன, வேற ஒன்ன ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும். கைத்துக்கு மேல நம்ம பாம்பை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ஏன் கயிறா பார்க்காம நம்ம என்ன பண்றோம்? பாம்பா பார்க்கணும்னா அதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கணுமே. என்னது? அரை இருட்டு, மந்த அந்தகாரம். மந்த அந்தகாரம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? கயிறா பார்த்திருப்போம், பாம்பா பார்த்திருப்போம், கைத்துக்கு மேல பாம்பை பார்க்க மாட்டோம். அப்ப வந்த அந்தகாரம் தான் காரணம். ஒன்னுத்துக்கு மேல, கைத்துக்கு மேல ஆரோப்பம், பாம்பை ஆரோப்பம் பண்ணி பார்க்கறது. அதே மாதிரி நான் அப்படின்ற இந்த சுத்த நான், சுகதுக்க மோகங்கள் எதுவுமே இல்லாத சதா ஆனந்த சுரூபமா டீப் ஸ்லீப்ல இருந்தனே அந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளை எல்லாத்தையும், நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் கை, நான் காலு, நான் கண்ணு, மூக்கு, வாய் அப்படின்னு எல்லாத்தையும் நானுக்கு மேல ஏத்தி வச்சு பாக்குறனே, இதுக்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னா மந்த அந்தகாரம் மாதிரி ஒரு இருட்டு இருக்கு. அதுக்கு பேர் அவித்யான்னு பேர். அந்த அவித்யாக்கு என்ன பேரு அப்படின்னா அத்தியாசம் அப்படின்னு அதுக்கு பேர். அவித்யா இஸ் ஈக்வல் டு அத்தியாசம், காரணம். அந்த அவித்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிரித்தறியாத தன்மையை உண்டு பண்ணிடுச்சு. பிரித்தறியாம நான் வேற, இந்த கை கால் மூக்கு வாய் தலை எல்லாம் வேறன்னு பிரிச்சறிய முடியாம இந்த அவித்யா என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த கை கால் மூக்கு வாய் எல்லாம் திருஷ்யம், க்ஷேத்திரம், இதை எல்லாத்தையும் தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டேன், அத்தியாரோபம் பண்ணிட்டேன். இந்த அத்தியாரோபம் பண்ண காரணத்தினால நேயஸ்ய தத்வத் ஆசங்கா மாபூதி. ஒருவேளை நமக்கு வந்து ஏத்தி வச்ச மாத்திரத்துல இந்த நான் வந்து வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்ற அந்த பிரம்ம தத்துவம் வாஸ்தவத்துல இந்த கை காலு மூக்கு வாய் இதெல்லாத்தையும் உடையதா ஆயிடுச்சா? ஏத்தி வச்சதனாலேயே இதையெல்லாம் உடையதா ஆயிடுச்சா? அப்ப பிரம்மம் வந்து கை கால், எல்லா உலகத்துல இருக்கிற கை காலு மூக்கு வாய் தலை எல்லாத்தையும் உடையது அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாமா? அப்படின்னா இல்ல, போன ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு அப்படி அர்த்தம் எடுக்காதீங்க. அப்படி மாபூத், அது மாதிரி ஒரு ஆசங்கா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணிருக்கு? ஏவம் அர்த்தக ஸ்லோக ஆரம்பகா, இந்த 14வது ஸ்லோகம். அப்ப என்ன பண்ணுது? நீங்க தப்பா மீனிங் பண்ணிடாதீங்க. விபூதி யோகம் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? விபூதி யோகம் இந்த உலக எல்லாத்தையும் பகவானோட விபூதின்னு சொல்லிடுச்சு. என்ன அருமையான பாகவதத்துல எல்லாம் படிச்சோம். இந்த மரங்கள் எல்லாம் சுவாமியோட உடம்புல இருக்கிற ரோமங்கள், நதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட நாடிகள், அவரோட தொற்று அந்த பல்லு கடவா பல்லு யம தர்மராஜா, மத்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆசா பாசங்கள், என்னெல்லாம் வர்ணனை பண்ணிருக்கு. எல்லா வர்ணனைகளையும் பண்ணினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாகவதத்துல 41வது ஸ்லோகத்துல ஒண்ணு சொல்லிருந்துச்சு.
ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயத்துல விபூதி யோகத்தை சொல்லி என்ன பண்றார் கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் சொன்னதுக்கு பிறகு, இந்த மொத்த விராட் ரூபத்தையும் வர்ணனை பண்ணதுக்கு பிறகு, இது எல்லாம் தன்னுடைய விபூத்தின்னு வர்ணனை பண்ணதுக்கு பிறகு கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணு சொன்னார். இது எல்லாம் என்னன்னா சர்வம் மனோவிகார ஏவயேதத். இது எல்லாம் பாத்தீங்கன்னா மனோவிகாரங்கள். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோ எச்ச வாச்சம் எச்ச மனோ எச்ச பிராணம் எச்ச. என்ன பண்ண அப்படின்னா வாக்க அடக்கு, லயம் பண்ணு, மனச லயம் பண்ணு, எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிட்டே போய் பாத்தீங்கன்னா தான் தானா நில்லு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் விபூதி, ஆனா வாஸ்தவமா அப்படின்னா வாஸ்தவம் இல்லை. யாரோடது இதெல்லாம்? இது எல்லாம் மாயையோட ப்ரொஜெக்ஷன். அப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த உலகம் சௌக்கியமா இருக்கு, இந்த உலகம் பிரம்ம ஈஸ்வரன். தயானந்த ஆசிரமத்தோட பீப்புள் பாத்தீங்கன்னா தயானந்த சுவாமி அந்த பிலாசபி தான் இது பண்ணிட்டு இருக்காரு. வசதியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க எதையும் தியாகம் பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸ்வரன் பா, கரெக்ட், எல்லாம் ஈஸ்வரன். எல்லா ஈஸ்வரனா எது ஈஸ்வரன்? நாமரூப குணங்களோட இருக்கிறது ஈஸ்வரனா? அப்ப என்ன நாமரூப குணங்களோடு இருக்கிறது ஈஸ்வரன் இல்ல, நாமரூப குணங்கள் எல்லாம் மித்தியா, எல்லாம் பொய். அப்ப ஒரு பார்ட் வரைக்கும் கரெக்ட், இதெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்றது ஒரு பார்ட். எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம புருஷ சூக்தத்துல இருந்து நல்லா எல்லா கிரந்தங்களும் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் சொல்லுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான மந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. 3 அத்தியாயம் 3 அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா பக்கத்துல நல்லா இருக்கும். ஸ்வேதாஸ்வதரம் 3 விஸ்வதஸ் சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ பாகுருத விஸ்வதஸ்வாத். அற்புதமான மந்திரம் சொல்லுது. விஸ்வதஸ் சக்ஷுகு, இந்த மொத்த உலகத்திலையும் அவருக்கு தான் கண்கள் இருக்கு. உத விஸ்வதோ முகோ, அது மட்டும் இல்லாம இந்த மொத்த உலகத்திலையும் அவருக்கு முகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, விஸ்வதோ பாகுகு, இந்த மொத்த உலகத்திலையும் கைகளை உடையவரா இருக்கார். விஸ்வதஸ்பாத், இந்த மொத்த உலகத்திலையும் அவருக்கு பாத்தீங்கன்னா கால்கள் இருக்கின்றது. சம் பாகுபியாம் தமதி சம்பதைத்ர தியாவா பூமி ஜனயன் தேவ ஏக்கக. அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா தியூலோகத்தையும் இந்த பூமி லோகத்தையும் பாத்தீங்கன்னா ஒருத்தரா இருந்துகிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்றார் அப்படின்னு மந்திரம். அப்ப அவரை சொல்லும் போது எப்படி சொல்லுது அப்படின்னா விஸ்வரூபமா சொல்லுது. எல்லாம் தலை, எல்லாம் கால், எல்லா இடத்துலயும். சுவாமிக்கு அறியாது இல்ல. எதுக்காக தெரியுங்களா உங்களுக்கு? நான் உங்களை திரும்ப திரும்ப நான் பாத்தீங்கன்னா விஸ்வரூப தாரணம் தியானம் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா லிமிட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், அன்லிமிட்டுக்கு கொண்டு போகணும் உங்க கான்சியஸ்னஸ். இப்ப இந்த மந்திரமும் போன மந்திரமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்மளோடது ஒரு இடத்துல மட்டும் ஈஸ்வரனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால அத்வைத சித்தியை அடையவே முடியாது. அப்ப இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா விஸ்வரூபமா நம்ம பண்ணிட்டதுக்கு பிறகு அந்த உபாதியை என்ன பண்ண போறோம், இது எல்லாம் நாமரூப குணங்கள் உபாதி எல்லாம் பொய்ன்னு நீக்கினீங்கன்னா மிச்சம் அகண்ட போதமானது நமக்கு உண்டா. பெரிய ஸ்கிரீனை பார்த்துடலாம். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், விஸ்வரூப தாரண தியானம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லிமிட்ல இருந்துகிட்டு நம்மளால அன்லிமிட்டுக்கு நம்மளால டிராவல் பண்ண முடியாது. அப்ப விஸ்வரூப தாரணம் எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார், எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார், அவரோட காது தான், அவரோட கண்கள் தான் அப்படின்னு எல்லாத்திலையும் பார்க்க 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 என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா ஆனந்தம். மெதுவா 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 லாஸ்ட் நல்லா பாவிச்சு பாவிச்சு ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கார். ஈஸ்வரன் இல்லாத இடமே இல்லை. எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட வியாபிய நாராயண ஸ்திதா. எல்லா இடத்துலையும் உள்ளையும் வெளியிலையும் வியாபிச்சு பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகு இந்த நாமரூப குணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், ஸ்கிரீன் மட்டும் இருக்கும். காட்சிகள் எல்லாத்தையும் நீக்கினீங்கன்னா காட்சிகளுக்கு பின்னாடி எப்படி ஸ்கிரீன் அகண்டமாயிருக்கும், அதே மாதிரி இந்த மொத்த நாமரூபங்களை நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் அகண்ட போதம் உண்டாகும். அதுக்காக தாங்க அத்தியாரோபம் பண்றோம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நமக்கு கொஸ்டின் வருது, ஒருவேளை இந்த பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா கால்கள் எல்லா கைகளும் அவரோடதா, இந்த நானோடதா அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்தா அதை நீக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அது மாதிரி சந்தேகம் வச்சுக்காதீங்க.
இந்த சுத்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கையும் இல்லை, காலும் இல்லை, மூக்கும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அத்தியாரோபம் பண்ணத அபவாதம் பண்றதுக்காக 14வது ஸ்லோகம் சொல்லப்படுது. முதல் ஸ்லோகத்துல என்ன பண்ணிக்கணும், மேல டாப் எழுதிக்கணும், அத்தியாரோபம்னு எழுதிக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு மேல அபவாதம். முதல் ஸ்லோகம் ஏற்றி வைக்குது, 2வது ஸ்லோகம் ஏத்தி வச்சத நிராகரணம் நேர்த்தி பண்ணுது. சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், அசக்தம் சர்வபிருச்சைவ, அசக்தம் சர்வபிருச்சைவ, நிர்குணம் குணபோக்த்ருச்ச, நிர்குணம் குணபோக்த்ருச்ச, சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம், அசக்தம் சர்வபிருச்சைவ, நிர்குணம் குணபோக்த்ருச்ச. ரொம்ப அற்புதமான மந்திரம். சர்வேந்திரிய குணாபாசம். இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ இந்திரிய குண ஆபாசம். எதெல்லாம் இருக்கோ முதல் ஸ்லோகம் சொல்லிச்சு, எல்லா கை காலு மூக்கு வாய் எல்லாம் அதோடது அப்படின்னு. இந்த ஸ்லோகம் சொல்லுது இல்ல இல்ல, எல்லா இந்திரியங்களோட குணத்தையும், குணம்னா காரியம், கண்ணு பாக்குது, இந்த கண்ணு பார்க்கிறதுன்றது இந்த கண்ணோட சுபாவம் என்னது, பார்க்கிற சுபாவம், அதான் இந்திரியத்தோட குணம். காது கேக்குது, இந்த காதோட குணம் என்னது அப்படின்னு கேட்டா கேட்கறது தான் இந்த காதோட குணம். கை வஸ்துக்களை எடுக்குது, இதுதான் இந்த கையோட குணம். கால்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போகுது, இதுதான் இந்த கால்களோட குணம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியமும் அதனுடைய காரியங்கள் இருக்குல்ல, அதுக்கு பேரு சர்வ இந்திரிய குணம்னு பேர். இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆபாசிக்கின்றது, பிரகாசிக்கின்றது. இப்ப நான் லைட் எரியுதுன்னு யார் சொல்றா? லைட் எரியறது, லைட்டோட குணம் என்னது, எரியறது. ஃபேனோட குணம் எது, சுத்துறது. இந்த லேப்டாப்போட குணம் என்னது, அந்த காரியத்தை பண்றது. ஒவ்வொரு காரியத்தையும் அது அது பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருந்து லைட் எரியுது, ஃபேனு சுத்துது அப்படின்னு சொல்றதுக்கு யார் வேணும்? நான் வேணுமா? ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு போயிட்டீங்க, அதே சொல்லுமா? லைட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் லைட் எரியறேன்னு கத்தாது. நான் ஃபேன் சுத்துறேன் அப்படின்னு ஃபேன் சொல்லாது. அது சொல்றதுக்கு யார் வேணும்? இன்ஸ்ட்ருமெண்ட் சுத்துது, காரியம் பண்ணுதுன்னு சொல்றதுக்கு ஒரு பெர்சன் வேணும், ஒரு கான்சியஸ்னஸ் வேணும், அறிவுள்ளவன் வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்கள் பார்க்கிறது, அதை நான் பார்க்கிறேன். கண்கள் பார்க்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். காதுகள் கேட்கின்றது என்பதை நான் அறிகின்றேன். மூக்கு ஸ்மெல் பண்ணுதுன்றதை நான் அறிகின்றேன். நாக்கு டேஸ்ட் பண்றதை நான் அறிகின்றேன். கால்கள் நடக்குதுன்றதை நான் அறிகின்றேன். கைகள் எடுக்கின்றதை நான் அறிகின்றேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்ப இந்த நான் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, கண்களையும் காதுகளையும் மூக்கு வாய் கை கால் எல்லா இந்திரியங்களோட காரியங்களையும் பார்க்கறது, கேட்கறது, எல்லா காரியங்களையும் இந்த நான் என்ன பண்ணுது? ஆபாசிக்குது, அப்படின்னா பிரகாசிக்கின்றது. அப்ப இந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு சரியா தெரியல, இப்ப கண்ணு நல்லா தெரியுது. காது கேட்கல, இப்ப நல்லா காது கேட்குது. ஒரு அம்மாவுக்கு நேத்தா ஒரு ஆப்ரேஷன் நாதபிரம்மம் போய் பண்ணி விட்டு கேட்ராக்ட். ஒரு ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தடவிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தடவிக்கிட்டே இருந்துச்சு. கண்ணு தரல சாமி, கண்ணு தரலன்னு அப்படி இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணிட்டு கேட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். 2 நாளா நான் பாக்குறேன். அந்த அம்மா சின்ன பொண்ணு மாதிரி, வயசு 70 வயசு இருக்கும். அதுக்கு அது வாய் திறந்தாலே சிரிப்பா இருக்கு, அதுக்கு சந்தோஷம். கண்ணு தெரியுது. எனக்கு அதான் தெரியும், கண்ணு தெரியுதுல இவ்வளோ சந்தோஷம். அப்பா பார்க்கும்போதே எனக்கு ஒரு நேரத்தில் இன்னைக்கு இந்த புது பொண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பார்க்கும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது.
அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு கண்ணு தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு கண்ணு தெரியல சாமி, ஒரு அடித்து கூட தெரியல சாமி, எனக்கு ஒன்றும் தெரியல சாமி, ஏதாவது பண்ணி விடுங்க சாமி அப்படின்னு. கண்ணு தெரியலன்றது தெரிஞ்சுதா? ஆமா, தெரிஞ்சது. இப்போ ஆப்ரேட் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியுது, நல்லா கண்ணு தெரியுது சாமி. அப்போ கண்ணு தெரியலன்றதையும் கண்ணு தெரியுதுன்றதையும் அறியக்கூடிய ஒரு பெர்சன் இருக்கணுமா? அது கண்ணு இல்ல. அந்த அறியற பெர்சன் கண்ணு இல்ல, அது கான்சியஸ்னஸ். நான். அது யாரு? வேற எதுவும் கான்சியஸ்னஸ் ஏதோ ஆப்ஜெக்ட்லாம் பண்ணாதீங்க. அது யாரு? நான். எனக்கு தான் கண்ணு தெரியுது, எனக்கு தான் கண்ணு தெரியல, எனக்கு தான் காது கேட்குது, எனக்கு தான் காது கேட்கல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது இல்ல. ஒரு பக்கம் எனக்கு காது வந்து பாத்தீங்கன்னா 4-5 வருஷமா போயிருந்துச்சு. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு காது இல்லை, எனக்கு ஒரு காது தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடில இருந்து என்னன்னா இந்த காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 காதும் பர்ஃபெக்டா கேட்குது. அப்ப இதை அறியறது யாரு? நான் தான் அறியறேன். நான் தான் அறியறேன். அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வேந்திரிய குணாபாசம். என்ன நான்? காதுக்கு பின்னாடி இருக்கிற, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நான். காது கேட்கிறத நான் பார்க்கிறேன், காது கேட்கிறத நான் பார்க்கிறேன், கண்ணு பார்க்கிறத நான் பார்க்கிறேன், மூக்கு ஸ்மெல் பண்றத நான் பார்க்கிறேன். நான் யாரு? பார்ப்பவன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் என்ன பண்ணுது? எல்லா காரியங்களையும் சர்வ இந்திரிய குண ஆபாசம். சர்வ இந்திரியங்களோட காரியங்களையும் கேட்டல், பார்த்தல், நுகர்தல், எடுத்தல், நடத்தல் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்க்கிறது, பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிறதுக்கு பேர் தான் குணாபாசம் அப்படின்னு பேர். அது அப்புறம் சர்வேந்திரிய விவரிச்சிதம். அதுக்கு ஏதாவது இந்திரியங்கள் இருக்காப்பா, அதுக்குன்னு ஓனா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வேந்திரிய விவேர்ஜிதம். அதுக்கு எந்த இந்திரியங்களும் இல்லை, எல்லா இந்திரியங்களும் இல்லாதது. அதுக்குன்னு சொந்தமா எந்த இந்திரியங்களும் எதுவுமே இல்லை. ஆனா எல்லா இந்திரியங்களையும் அதுதான் பிரகாசிக்குது. எல்லா இந்திரியங்களையும் பிரகாசிக்குது. ஆனா அது இந்திரியங்கள் இல்லாதது. இதான் நெகட்டிவ். இதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி. இதுதான் அபவாதம் பண்றது. முதல் ஸ்லோகம் என்ன பண்ணிடுச்சு? சர்வத பாணிபாதம் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோக்கேன்னு எல்லாத்தையும் அதுக்கு உள்ளதுன்னு சொல்லிடுச்சு. இந்த மந்திரம் என்ன சொல்றது? சர்வ இந்திரிய விவரிச்சிதம் சொல்லிடுச்சு. ஒரே வார்த்தை. அங்க வந்து பாத்தீங்கன்னா 3-4 வார்த்தையில சொல்லிச்சு. எல்லா இடத்துலயும் கண்கள் காதுகளை உடையது, எல்லா இடத்துலயும் முகங்களை உடையது, எல்லா இடத்துலயும் கை கால்களை உடையது, எல்லா இடத்துலயும் காதுகளை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு? சர்வேந்திரிய விவரிச்சிதம். ஒரு இந்திரியங்களும் இல்லாதது, அனைத்து இந்திரியங்களும் இல்லாதது. எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்களா? முதல் ஸ்லோகம் எல்லாம் உடையதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உடையது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பிரகாசம். எல்லா இந்திரியங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த நான். இந்த நான் எப்படிப்பட்டது? வெறும் பிரகாசம். நான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிறோம். இதுக்கு என்ன பேரு? அத்தியாரோபம். இதே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த காது இல்லை, நான் கண்ணு இல்லை, நான் மூக்கு இல்லை, நான் வாய் இல்லை, நான் கால் இல்லை, நான் கை இல்லை. அப்ப என்ன? நான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இது எல்லாம் பண்ற காரியத்தை பிரகாசிக்கின்றவன் நான். அப்ப சர்வ இந்திரிய குணாபாசம் தான் நானே ஒழிய சர்வ இந்திரியங்களும் நான் இல்லை அப்படின்னு சர்வ இந்திரியங்களையும் விபரிச்சிதம் இல்லாதவன் நான். அதுக்கப்புறம் அசக்தம். நமக்கு சங்கதோஷம்னு இருக்குல்ல, நான் ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கேன். சங்கதோஷத்தினால என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க சின்ன வயசுல இருந்து இல்லை. நான் வந்து நல்லவன் எல்லாத்துட்டையும் ரொம்ப இப்பதான் கொஞ்சம் விவரமாயிருக்கேன். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகாம எல்லாத்தையும் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அங்கேயே டிஸ்டன்ஸ் அங்கேயே கீப் அப் பண்ணு அப்படின்னு ஒரு 4 அடி ஸ்டெப்பு பின்னாடி இருக்கேன். பிறந்ததுலேருந்து ஒரு சுபாவ தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நல்லது போய் 10 நல்லதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்து 3 நல்லதா இருக்கும், 7 கெட்டதா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? தூரத்துல விலகி நிற்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த 3 மட்டும் பார்த்து என்ன பண்ணுவேன்? ரொம்ப போய் க்ளோஸ் ஆகிடும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்? நல்லது 3 கிடைக்கும், கூட என்ன கிடைக்கும்? 7 பாயிண்ட் கெட்டது இருக்குல்ல, அதுவும் நம்மளை பாதிக்கும். சங்கதோஷம். இந்த காவி கலரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஒரு கீழே அவர் ஆந்திராக்காரர் இருக்கார். அவர் பியூர் ஒயிட் வஸ்திரம் போடுவார்.
அவர் என்ன பண்ண கொஞ்சம் மக்கு மந்த அதிகாரி. இவர் என்ன பண்ணாருன்னா ஒயிட் கலர் நான் வேஷ்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கேன். இந்த வேஷ்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வஸ்திரத்தை போடலாமா? போடக்கூடாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் வஸ்திரத்தை போட்டிருக்கேன், காய வச்சிருக்கேன், தண்ணியில் போட்டு ஈரமாக இருக்குது. இவர் என்ன பண்ணார், அவர் ஓரமாக போடாமல் வஸ்திரத்தை தூக்கி ஏன் துணிக்கு மேலே சைடில் கொஞ்சம் படுற மாதிரி போட்டார். அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா துணி எடுக்கும் போது பார்த்தா இந்த காவி கலர் என்ன ஆயிடுச்சு, அந்த ஒயிட் கலருக்கு மாறிடுச்சு. இதுக்கு பேர் என்னது? சங்கதோஷம். ஒரு பக்கத்துல வச்சதோட சம்பந்தத்தினால இதோட தன்மை இதுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த வஸ்திரம் போச்சு, அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சாதாரண அந்த ஒயிட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க காவி கலர் இருந்துச்சுன்னா எப்படி போட முடியும்? பிச்சைக்கார மாதிரி ஆயிடும். அதனால அவர் தூக்கி ஓரமா போட்டேன். அப்ப இதே மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த நானுக்கு பக்கத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் எதுவும் இல்லை. ஆனா இதோட பிரகாசம் இதுல படுது இல்ல, அப்ப ஆசக்தி வந்துடலாம்ல, பற்றுதல் வந்துடலாம்ல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் அசக்தம். எப்படி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் இருக்கு. ஆனா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளோட கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம இருக்கு. நல்லதோ கெட்டதோ, ஹீரோவோ வில்லனோ காமெடியனோ இல்ல வந்து சுவாமியே விக்கிரகமே நம்ம சுவாமி படமே பார்த்தாலும் எதோடையும் அந்த ஸ்கிரீனுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கொஞ்சமும் இல்லை. அதே மாதிரி இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற இந்த நான் அப்படின்ற அந்த பிரம்மமானது இந்த இந்திரியங்களோட இந்த தேகத்தோட கொஞ்சமும் பற்றுதலை அடையாதது. அசக்தம். அசக்தம்னு அர்த்தம் எதனோடும் பற்றுதல் அற்றது. அதே நேரத்துல வந்து எதோடையும் பற்றுதல் இல்லை. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா சர்வ பிருத்திச்ச ஏவ, இதுதான் எல்லாத்தையும் தாங்கிறதா இருக்கு. நான் இந்த நான் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்றீங்க, மற்ற எல்லா விவகாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தேகத்தோட விவகாரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன், நான் எடுக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் அறியறேன் அப்படின்னு நான சொல்லிதான் நீங்க என்ன பண்றீங்க, மற்ற எல்லா காரியங்களும் பண்றோம். அப்ப இதை எல்லாத்தையும் தாரணம் பண்றது நான் தேகம். அப்ப இந்த தேகத்தை யார் தாங்குறா? நான் தாங்கிட்டு. சர்வ பிருத்து செய்வ அப்படின்னு அர்த்தம் சர்வத்தையும் தாங்குவது. பிருத்து, சர்வ பிருத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் தாங்கிறது, அதே நேரத்துல எல்லாத்தையும் போஷாக்கு பண்றது. இந்த நான் மட்டும் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த டீகம்போஸ் ஆயிடும், இந்த தேகம் இல்லாம போயிடும். அப்ப இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தேகத்தை தாங்குது, இந்த தேகத்தை வளர்க்குது. சர்வ பிருத்து செய்வ டுபிரிஞ்சு தாத்து தாரண போஷணம் 2 அர்த்தம் எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வ பிருத்து நான் எல்லாத்தையும் தாங்கிறது இந்த நான் தான். இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வளர்க்கிறதாகவும் போஷாக்கு பண்றதாகவும் இருக்கிறது. சர்வ பிருத்துச்ச. நான் இல்லைன்னா என்ன ஆயிடும், போச்சு. 2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்துடும் சார். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்ற டெட் பாடியாவது பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மனுஷ டெட் பாடி இருக்கேன், ஒரு எலி செத்து போச்சுன்னா வீட்டுல வைக்க முடியுதா? சைத்தன்யம் போச்சுன்னா ஒன்றும் வைக்க முடியல. டெட் பாடி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், போச்சு. அப்ப இந்த டெட் பாடியா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற இந்த நான் தான் என்ன பண்ணுச்சு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா தாங்குச்சு, அது டீகம்போஸ் ஆகாம தடுத்து காப்பாத்துச்சு. அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ பிருத்துன்னு பேரு. ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஸ்கிரீன் தான் எல்லா காட்சிகளையும் என்ன பண்ணுது, தாங்குது. ஆனா எந்த காட்சிகளோடையும் சம்பந்தம் இல்லை, எல்லாத்தையும் தாங்கிறதா இருக்கு. சரி, அதுக்குன்னு ஏதாவது இருக்கா சுவாமி? அதுக்குன்னு ஆட்ரிபியூஷன் ஏதாவது, குணங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, நிர்குணம். இந்த நான் அப்படின்றத பத்தி நான் நேத்தே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன். நானை பத்தி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க எல்லாரும் உட்கார்ந்து அப்படின்னு. நானை பத்தி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ரெடியா, ஏப்பா நான் நானை பத்தி எழுத போறேன்ப்பான்னு ஏசியை போட்டு நல்லா தனி ரூம்ல உட்காந்துட்டு எல்லா இதையும் வசதியும் பண்ணிட்டு உட்காந்து எழுத ட்ரை பண்ணுங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா எழுத போறேன் அப்படின்னு. நான் அதுக்கு மேல எழுத முடியாது. நான் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால நானுக்கு மேல ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல போட முடியும். நான் அவ்வளவுதான்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னா வெறும் ஒயிட் பேப்பர் தான் இருக்கும், வெறும் ஒயிட் பேப்பர். இந்த ஒயிட் பேப்பருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே சொல்ல முடியாது. நானுக்கு கலர் இல்லை, நானுக்கு குணம் இல்லை, எந்த ரூபம் இல்லை, எதுவுமே இல்லை. நாம ரூப குணங்கள் இல்லாதது நிர்குணம். இந்த நான் எப்படிப்பட்டது? நிர்குணம். அதே நேரத்துல நிர்குணமா இருந்தாலும் 3 குணங்கள் இருக்குல்ல மாயையோடது, சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடைய மாயா இருக்கே, அபின்ன சக்தி. அந்த மாயையோட 3 குணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் போகம் பண்ணுது. போகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரகாசிக்கிறதே போகம். இந்த லைட் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்மள லைட் பாக்குதா? நம்ம சொல்றோம் லைட் என்ன பாக்குது, இப்ப பகவத்கீதை நான் பாடம் எடுக்கிறத பாக்குது, நீங்க எல்லாம் பகவத்கீதை பாடம் படிக்கிறத உங்க ரூம்ல இருக்க லைட் என்ன பண்ணுது? பாக்குது. பாக்குதா இல்ல வந்து பிரகாசிக்குதா? அது பார்க்கல, அது பிரகாசிக்குது. நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதை எல்லாத்தையும் அந்த லைட்டு பிரகாசிக்குது இல்ல. அப்போ நம்ம சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா அது பிரகாசிக்கிறது மூலமா அது சாப்பிடுது. நம்ம பகவத்கீதை படிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பிரகாசிக்கிறது மூலமா அது பகவத்கீதை படிக்குது. நம்ம தூங்குறது மூலமா நம்மளை பிரகாசிக்கிறது மூலமா அது தூங்குது. நம்ம நடக்கிறத பிரகாசிக்கிறது மூலமா அது நடக்குது. வாஸ்தவத்தை அது அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, போகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா பிரகாசிக்கிறதுன்னு. அந்த பிரகாசத்துக்கு பேர் தான் குணபோக்திருச்சே அப்படின்னு பேர். இந்த நிர்குணமா இருக்கிற பிரம்மம் என்ன பண்ணுது? பிரகாசத்து மூலமா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா குணங்களோட காரியங்களையும், சுகதுக்க மோகம், சத்துவ குணத்தோடது சுகம், ரஜோகுணத்தோடது துக்கம், தமோ குணத்தோடது மோகம், இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா பிரகாசிக்கிறது மூலமா என்ன பண்ணுது? அறியறது மூலமா. பிரகாசம்னா என்ன அர்த்தம்? அறிதல். அறியதல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் போகம் பண்றதாக ஒரு வார்த்தை போட்டுக்கணும், போகம் பண்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அப்படின்னு முடிச்சு. பாஷ்யத்துக்கு வந்துரு. சர்வேந்திரிய குணாபாசம். ஆச்சாரியர் சொல்றார் சர்வேந்திரிய குணாபாசம் என்ன அர்த்தம்? சர்வாணிச்ச தானி இந்திரியாணி, எல்லா இந்திரியங்களும். சர்வேந்திரியம்னா எல்லா இந்திரியங்களும். என்னது? இந்திரியானினா எதை எடுக்கணும்? ஸ்ரோத்ரேந்திரியாணி, புத்தீந்திரிய, கர்மேந்திரிய ஆக்கியானி. நம்ம எது எடுக்கணும் சர்வேந்திரியம் அப்படின்னா? ஸ்ரோத்திர முதலிய காதுகள் முதலிய ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியத்துக்கு இன்னொரு பேரு புத்தீந்திரியம்னு பேரு. ஞானேந்திரியங்கள் 5ஐயும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாக்கிய கர்மேந்திரியங்களையும் என்ன பண்ணணும்? புத்தீந்திரிய கர்மேந்திரிய ஆக்கியானி, கர்மேந்திரியங்களையும் கூட எடுத்துக்கணும். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். அதுக்கப்புறம் அந்த கரணேச்ச கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு வெறும் இந்திரியங்களை மட்டும் எடுக்காதீங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த அந்த கரணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தி மனசி ஞேயோபாதித்வஸ்ய துல்யத்வாத். எப்படி நான் இந்திரியங்களை வந்து அறிகின்றேனோ, இது கண்ணு, இது காது, இது மூக்கு, வாயு அப்படின்னு எல்லாத்தையும் என்னோட கர்மேந்திரியங்கள் 5ஐயும் ஞானேந்திரியங்கள் 5ஐயும் எப்படி நான் அறிகின்றேனோ, ஞேயத்துவமா அறிகின்ற விஷயமா நான் எப்படி அறிகின்றனோ அதே மாதிரி ஏன் மனசு, ஏன் புத்தி, ஏன் அகங்காரம், என்னுடைய சித்தம் அப்படின்னு இந்த 4 அந்த கரணங்களும் கூட அறியப்படுவதாக இருப்பதால், இந்த இந்திரியங்களுக்கு சமமா துல்யத்வாத் சமமா இருப்பதால் சர்வேந்திரிய கிரகணேன கிரஹியந்தே. எல்லா இந்திரியங்களும் அப்படின்னு சொன்னதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? 10 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 10 கூட வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தையும் அந்த கரணத்தையும் கிரகணம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அபிச்ச அந்த கரண உபாதி துவாரேன ஏவ ஸ்ரோத்ராதீனாம் அப்படி உபாதித்துவம் அஸ்தி. அது மட்டும் இல்ல, இந்த உபாதின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் இருக்குல்ல, எங்க இருக்கு? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நானா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட என்ன இருந்துச்சு? ஒன்னும் தெரியலன்ற அவித்யா இருந்துச்சு. இந்த அவித்யால இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி காலையில வேக்கப் ஆகும்போது எங்க இருந்து உண்டாச்சு? ஒன்னும் தெரியலன்ற அவித்யால இருந்து, அவ்வியக்தம்னு பேரு. அதுல இருந்து தான் இந்த புத்தி, மனசு, இந்த ஆர்டர் வந்து கரெக்டா பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம் முன்னாடி ஸ்லோகங்கள்லயே. என்ன அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம்.
மகாபூதானி அகங்காரோ புத்திர் அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைக்கம் ச பஞ்சசேந்திரிய கோச்சரான்னு அங்க வந்துச்சுல. இதை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, எப்படி இந்த நான் பிரகாசம் எல்லாத்துக்கும் போகுது அப்படின்னும் போது முதல்ல மாயையோட காரியம் புத்தி வேக்கப்பாச்சு. புத்தி இந்த அவ்யக்தம்ன்ற மாயையோட இது பாத்தீங்கன்னா பரிணாமம். புத்தியா இந்த அவ்யக்தம் தான் புத்தியா பரிணமிக்கிறது. அந்த பரிணமிச்ச மாத்திரத்துல இந்த நான்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுச்சு, அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆச்சு. முதல் ரிஃப்ளெக்ஷன் புத்தி ஜாகிரதத்துல. அதுக்கப்புறம் இந்த புத்தி வேக்கப்பானோடனே உடனே அந்த புத்திக்குள்ளார ஒரு அகங்காரம் அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிச்சு, அந்த புத்திய என்னோட புத்தி அப்படின்னு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு பேர் தான் அபிமானம். அந்த அபிமானம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போகும்போது புத்தி வேக்கப், அதுக்கப்புறம் அகங்காரம் வேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் பாத்தீங்கன்னா அகங்காரத்துல பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப்பாச்சு. அப்ப அகங்காரத்துல பட்ட ரிஃப்ளெக்ஷன், முதல் ரிஃப்ளெக்ஷன் புத்தியில படுது. அந்த புத்தியில பட்ட ரிஃப்ளெக்ஷன் அதோட அடுத்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துல படுது. அப்ப கொஞ்சம் கம்மியாகுமா, பிரகாசம் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த மீடியத்துக்கு போகும்போது கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் இந்திரியங்களுக்கு அந்த பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு போகும்போது அகங்காரத்துல இருக்கிற பிரகாசத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் டல்னஸ் ஆகும். அப்புறம் தன்மாத்திரைகளோட காரியமா இருக்கிறதுல இருந்து 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் ஒரு மனசுக்கு போகும்போது அதோட பிரகாசம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் அந்த தேகத்துல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கான்சியஸ்னஸ் மனம் புத்தியில இருக்கிற அளவுக்கு இருக்காது. இந்த தேகத்துல கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஒரு 10 கண்ணாடியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுலயா பட்டு 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 இந்த கடைசியில இந்த தேகத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா படுது. மொத்த தேகத்தையும் இந்த பிரகாசம் வியாபிச்சிருது. அப்போ எது மூலமா இந்த இந்திரிய தேகங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்திரியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த அந்த கரணத்து வழியா தான். அதான் இங்க ஆச்சரிய சொல்றார். அபிச்ச மேலும் அந்த கரண உபாதி துவாரேன ஏவ ஸ்ரோத்ராதீனாம் அபி உபாதித்வம் இதி. இந்த உபாதி எப்படி ஆச்சு அப்படின்னா, மனசு புத்தி அகங்காரம் அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் இது வழியா மனசு, அதுக்கப்புறம் தான் இந்திரியத்துக்கு இந்த பிரகாசம் வந்திருக்கு ரிஃப்ளெக்ஷன். அதனால அந்த கரணத்து மூலமா தான் இந்திரியங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது கிடைச்சிருக்கு, உபாதித்தன்மையானது சித்திக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆச்சாரிய சொல்றார், அத்தக ஆகையினால் அந்த கரண புத்தி அந்த கரண பகிஷ்கரண உபாதி பூதைகி. அதனால பாத்தீங்கன்னா அந்த கரணம்னா உள்ள இருக்கிறது, பகிஷ்கரணம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய கரணங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன பேரு, உபாதின்னு பேரு. ஏன் உபாதி, ஸ்பட்டிகலிங்க மாதிரி நான். அந்த ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பக்கத்துல செம்பருத்தி பூ மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம், இது எல்லாம் உபாதி பூதங்கள். இது எல்லாம் சர்வேந்திரிய குணை. இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் பஞ்சஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குமா? எப்படி லைட் எரியுது, ஃபேன் சுத்துது, இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல. அந்த காரியத்துக்கு பேரு குணங்கள்னு பேரு. சர்வேந்திரிய குணைகி அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா இந்திரிய குணங்களோடும். என்னென்ன குணங்கள் அப்படின்னா அத்தியவசாய. இந்த புத்தியோட வேலை என்னது, கன்க்ளூஷன் பண்றது, நிச்சயம் பண்றது. இது அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்றது பாத்தீங்கன்னா புத்தி, அதுக்கு பேர் அத்தியவசாயம். மனசோட வேலை என்னது, சங்கல்பம் பண்றது, விகல்பம் பண்றது, மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்கு, சஞ்சலம் பண்ணிட்டு இருக்கிறது, இது மனசோட காரியம். அதுக்கப்புறம் ஸ்ரவண, காதோட காரியம் கேட்கறது, வாயோட காரியம் பேசுறது. காது பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியத்துக்கு ஒன்று சொல்லியாச்சு, வாயின்றது பேசுற வாய் பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியத்துக்கு ஒன்று சொல்லியாச்சு. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துங்க. கண்ணு பார்க்கறது, மூக்கு நுகர்றது, நாக்கு டேஸ்ட் பண்றது, ஸ்கின்னு தொடுறது, காலு நடக்கிறது, கை எடுக்கிறது, வாய் பேசுறது,
மூத்திர துவாரம் மூத்திரத்தை விசர்ஜனம் பண்றது, மலத்வாரம் மலத்தை விசர்ஜனம் பண்றது, இது மாதிரி 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியங்களோட காரியங்களுக்கு பேரு குணங்கள்னு பேர். சர்வேந்திரிய குணைகி, இந்த எல்லா குணங்களாலும் என்ன பண்ணுதுன்னா அவபாசதேதி, இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றது. கரண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? லைட் எரியுது, கரண்ட் இருக்கு. எப்படி தெரியும் கரண்ட் இருக்கான்னு? ஃபேன் ஓடுது, கரண்ட் இருக்கு. வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது, அப்போ கரண்ட் இருக்கு. ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிட்டு இருக்கு, சத்தம் கேட்குது, லைட் எரியுது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுதுன்னா கரண்ட் இருக்கு. ஏசி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கரண்ட் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து அதோட ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காரியத்தை வச்சுக்கிட்டும் நீங்கள் எதை அறியறீங்க? கரண்ட் இருக்குன்னு அறியறோமா? அப்போ கரண்ட் எது மூலமா பிரகாசிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காரியங்கள் மூலமா இந்த இந்த கரண்ட் ஆனது பிரகாசிக்குது, அறியப்படுகின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் இருக்கிற எல்லா இந்திரியங்களோட காரியங்களை வச்சுக்கிட்டோம் யாரு அறியப்படுறான்னு கேட்டீங்கன்னா அவபாசத்தை இது. இந்த பிரம்மமானது, நான் அப்படின்ற பிரம்மமானது, சைத்தன்யமானது பிரகாசிக்கிறது. சர்வேந்திரிய குணாபாசம், இதுக்கு பேர் தான் என்ன பேருனா சர்வேந்திரிய குணாபாசம். இந்த எல்லா இந்திரியங்களோட குணங்களையும் இது பிரகாசிக்குது, இது மூலமா அது பிரகாசிக்குது. வெறும் கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா தெரியாது. நல்லா தெரிஞ்சுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா கரண்ட்டை தனியாக நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, அறிய முடியாது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டை எப்படி அறியறோமோ அதே மாதிரி இந்த 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 4 அந்த கரணத்து மூலமா தான் இதுக்கு பின்னாடி ஒரு சைத்தன்யம் இருக்கு அப்படின்றத நம்ம அறிய முடியும். இவைகள் மூலமாக, இவனுடைய காரியங்கள் மூலமா இந்த பிரம்மம் அவபாசத்தை. அது மட்டும் இல்ல, இது சர்வேந்திரிய குணாபாசம். அதனால இதுக்கு பேர் என்ன பேரு? சர்வேந்திரிய குணாபாசம்னு பேர். ஸ்ரோத்ரஸ்ய, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து 3வது 1:3 மந்திரமானது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், ரொம்ப பிரசித்தமான மந்திரம். நான் நேற்று உங்களுக்கு படிச்சு காட்டினேன். இது எப்படிப்பட்டது இந்த பிரம்மம் அப்படின்னு குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உத்தம அதிகாரிக்கு சொல்றார், அந்த பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், காதுக்கு காதா இருக்கு. அதான் சர்வேந்திரிய குணாபாசம். இதுதான் சர்வேந்திரிய குணாபாசத்தை சொல்லணும் அப்படின்னா கேனோபனிஷத்து 1:2 போட்டுங்க, மந்திரம் 2. அது ஃபுல்லாவே இதை பத்தி தான் இருக்கு. இந்த 1:2 சொல்லுது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், காதுக்கு காது அப்படின்னு அர்த்தம். காதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? காது மூலமா கேட்கறது நான் காதால கேட்டேன்னு சொல்றேமா? நீங்க எதால கேட்டீங்க? அப்ப நான் கேட்கறதுக்கு காது இல்லாம கேட்க முடியுமா? நானு காது இல்லாம நான் கேட்கறது இல்லை, நான் காது மூலமா நான் கேட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வெளிப்படுறதுக்கு இந்த காது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் கண்ணால பார்த்தேன், யார் பார்த்தா? நான் பார்த்தேன். யாரு கேட்டா? நான் கேட்டேன். நான் மூக்கால ஸ்மெல் பண்ணேன், யாரு ஸ்மெல் பண்ணா? நான் ஸ்மெல் பண்ணேன். நான் டச் பண்ணி பார்த்தேன், யார் டச் பண்ணி பார்த்தா? ஸ்கின் மூலமா நான் தான் டச் பண்ணி பார்த்தேன். நான் நடந்தேன், நான் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களை எடுத்தேன், நான் சிந்தனை பண்ணேன், நான் அறிஞ்சேன். அப்ப நான்றதுக்கு முன்னாடி எதற்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு இருக்கு. அதுதான் மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா காதுக்கு பின்னாடி காதா இருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயத்து, மனசுக்கு பின்னாடி மனசா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாச்சோக வாச்சம், வாக்குக்கு பின்னாடி வாக்கா இருந்துகிட்டு பேசுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணஸ்ய பிராணக, இந்த கிராணேந்திரியத்துக்கு பின்னாடி மூக்க ஸ்மெல் பண்றதாவும் பிராணனுக்கு பின்னாடி பிராணனாவும் சுவாசிக்கிறதாவும் இருக்கு. சக்ஷுஷஸ் சக்ஷுகு, காதுக்கு காதா இருக்கு, காதுக்கு பின்னாடி இருக்கு. அது காது இல்ல, காதுக்கு பின்னாடி அது இருக்கு. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் இல்ல, கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் இல்ல, கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ் இல்ல, கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்து மூலமா வெளிப்படுது. ஆனா இது எதுவுமே அந்த கரண்ட். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து இதை எல்லாத்தையும் பிரகாசிக்கிற இந்த நான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த வார்த்தை சொல்றாரு உங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வந்தோம்?
பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் சர்வேந்திரிய குணாபாசம். அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு சர்வேந்திரிய வியாபாரைகி வியாபிருத்தம். இவ ஒரு வார்த்தை முக்கியமானது போடுற. எல்லா இந்திரியங்களோட காரியத்திலையும் செயல்கள் இருக்குல்ல, எல்லா இந்திரியங்களோட வியாபாரைகி, எல்லா இந்திரியங்களுக்கும் அந்தந்த காரியத்துல ஈடுபட்டு இருக்கு. அந்த எல்லா காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிருத்தம் இவ, இதுவும் காரியம் பண்ற மாதிரியே என்ன இருக்கு, தத்து நேயம் இத்தியர்த்தக. இந்த நான் பார்க்கிறேன்ற மாதிரி, நான் பார்க்கல, நான் நடக்கிறேன், நான் எடுக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் ஸ்மெல் பண்றேன். அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை எல்லாம் பண்ற மாதிரியே தெரியுது. வாஸ்தவத்துல இது எதையும் பண்றது இல்ல. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தல, கரண்ட் எரியல, கரண்ட் ஹீட் பண்ணல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் பண்ணல, இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுது. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கரண்ட் பண்ற மாதிரி தெரியுது, பவர் பண்ற மாதிரி. அதே மாதிரி இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்குன்னா இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கு. இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ற எல்லா காரியத்திலையும் இது பண்ற மாதிரியே தெரியுது, நான் பண்ற மாதிரியே தெரியுது. வாஸ்தவத்துல நான் எதையுமே பண்றது இல்ல. கண்ணு பாக்குது, காது கேக்குது, மூக்கு நுகருது, கால் நடக்குது, கை எடுக்குது. நான் என்ன பண்றேன்? இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நான் பார்க்கிற எல்லாத்தையும், நான் வெறும் பிரகாசமா எல்லாத்துக்கு பின்னாடியும் பார்க்கிறேன். ஆனா நான் எப்படி தெரியுறேன்? நான் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விவேகம் பண்ணாம இருக்கிறதுனால தெரியுது. அது மட்டும் இல்ல, எப்படின்னா முக்கியமான மந்திரம், எங்களுக்கு பிடிச்ச மந்திரம் ஒண்ணு இருக்கு. பிருகதாரண்யத்துல ஆச்சாரியார் கோட் பண்றாரு, தியாயதீவ லேலாயதீவ, தியாயதீவ லேலாயதீவ. இந்த நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்துல இருந்து யாராவது வராங்க, எங்க போயிட்டு வரீங்க? ரமணாசிரமத்துக்கு. என்ன பண்றீங்க அங்க போய்? நான் தியானம் பண்றேன் சாமி. நம்ம அப்படித்தானே சொல்றோம். நான் ஜெபம் பண்றேன் சாமி, நான் தியானம் பண்றேன் சாமி, நான் பெயிண்டிங் பண்றேன் சாமி, நான் பாடுறேன் சாமி, நான் பேசுறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேன், நான் இதை பண்றேன், அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நம்ம சொல்றோமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தியானிக்கிறேன் அப்படின்றது யாரு தியானம் பண்றா? மனசு தியானம் பண்ணுது. மனசு தியானம் பண்றதுக்கு பக்கத்துல இந்த நான் இருக்கிறதுனால இந்த நானே தியானிக்கிற மாதிரி தெரியும். தியாயதீவ பகஹ. இந்த தியாயதீவ பகஹ, இந்த கிங்ஃபிஷர் இருக்குல்ல, கொக்கு. இந்த கொக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மீன் வருமா, மீன் வருமா, மீன் வருமானு தபஸ் பண்ணிட்டு இருக்கு. தியாயதீவ பகஹ. இந்த கொக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ற மாதிரி நம்மளும் சில சமயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனசு வந்து பாத்தீங்கன்னா தியானம் யாரு தியானம் பண்றா? மனசு தியானம் பண்ணுது. ஆனா நான் என்ன பண்றேன்? மனசு தியானம் பண்றத நான் பார்க்கிறேன். என்னோட மனசு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். என்னோட மனசுக்கு கான்சென்ட்ரேஷனே கிடைக்க மாட்டேங்குது, மனசு செதறி போயிருக்குன்றத நான் பார்க்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த மனசோட சேர்ந்து நான் தியானம் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா நான் தியானம் பண்ணல, மனசு தியானம் பண்ணுது. அதே மாதிரி தியாயத்தீவ லேலாயத்தீவ. தியாயத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து மனசை எடுத்துக்கணும், அந்த கரணை ஃபுல்லா சேர்த்துக்கணும். லேலாயத்தீவ அப்படின்னும் போது லீலை பண்ணுது, காரியம் பண்ணுது. எது? கர்மேந்திரியங்கள் எல்லாம் கைக்கு எடுக்குது. கை எடுக்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம்? கைகள் எடுக்கின்றன்னு சொல்லாம நான் எடுக்கிறேன். கால்கள் நடக்கின்றனன்னு சொல்லாம நான் நடக்கிறேன். நான் யூரின் பாஸ் பண்றேன், நான் மல விசர்ஜனம் பண்றேன், நான் பேசுறேன், நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் ஸ்மெல் பண்றேன், நான் டேஸ்ட் பண்றேன், நான் டச் பண்றேன், நான் சிந்திக்கிறேன், நான் அறிகிறேன், நான் மெமரியில இருந்து நினைவு கூடுறேன். அப்படின்னு எல்லாத்தையும் நான் பண்றேன், நான் பண்றேன், நான் பண்றேன்னு நம்ம சொல்றோமே. வாஸ்தவத்துல நான் பண்ணல. இது எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டோட காரியம். நான் இதுக்கு பின்னாடி வெறும் பார்க்கிறவனா இருக்கேன். அதனால மந்திரம் சொல்லுது, தியானம் பண்றது மாதிரி தெரியுது. இவ தியாயத்தி இவ, லீலா பண்ற மாதிரி தெரியுது. லீலாலாம் சேஷ்டா, சேஷ்டைகள்லாம் நான் பண்ணல. நான் அச்சலக, நான் அச்சல தத்துவம், நான் பிரகாசிக்கிறேன். ஆனா இந்திரியங்கள் லீலா பண்றத, சேஷ்டா பண்றத நான் பண்ற மாதிரி தெரியுது.
அது மட்டும் இல்ல, கஸ்மாத் புனக காரணாத் ந வியாபிருதம் ஏவ இது கிரஹியதே இது அத ஆக. ஆச்சாரியார் சொல்றாரு, கஸ்மாத் எந்த காரணத்தினால, யஸ்மாத் காரணாத் கஸ்மாத் காரணாத் எந்த காரணத்தினால, ந வியாபிருதம் ஏவ அது காரியங்களை பண்ணுகின்றது, நிச்சயமா பண்ணுதுன்னு சொல்லாம பண்றது போலன்னு இவ போட்டிருக்கீங்க. இவனா போலன்னு அர்த்தம். மந்திரத்துல என்ன இருக்கு? தியாயதி இவ, லேலாயதி இவன் இருக்கு. ஏன் தியாயத்தி ஏவ? அது தியானம்தான் பண்ணுது, லீலைகளை பண்ணுது, செயல்களை பண்ணுதுன்னு ஏவகாரம் போட்டு நிச்சயமா அதுதான் பண்ணுதுன்னு ஏன் கிரகணம் பண்ணக்கூடாது? பண்றது மாதிரி நீ ஏன் சொல்றீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா அத ஆக அதுக்காக பதில் சொல்லப்படுது. என்னன்னு கேட்டா சர்வேந்திரிய விவரிச்சிதம். இதாங்க நேத்தி சதானந்தன்ஜி நேற்று கேட்டீங்கல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு. நேற்று கேட்டீங்கல்ல, சாமி நான் என்ன பண்ணணும் சுவாமி, நேத்திக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கல்ல. இதான் நேத்தி பிரச்சனை. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாத்தையும் பிரகாசிக்கிற, ஆனா எனக்கு எந்த இந்திரியங்களும் எனக்கு இல்லை. சர்வேந்திரிய விபரிச்சிதம். அப்ப நேத்தி பண்றவன் என்ன பண்ணணும்? நேத்தி பண்ணும்போது எனக்கு காது இல்லை, எனக்கு கண் இல்லை, எனக்கு மூக்கு இல்லை அப்படின்னு சொன்னா போதுமா? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். மேல நீங்க போனீங்கன்னா கீழே இருக்கிறது உங்களை விட்டு விலகி போகும். ஜாகிரதத்துல இருந்துகிட்டு நீங்க சொப்பனத்துக்கு போனீங்கன்னா ஜாகிரதம் என்னாச்சு? இந்த ஸ்தூல தேகம் எல்லாம் இல்லாம போச்சு. டீப் ஸ்லீப் போயிட்டீங்க அப்படின்னா அங்க மனசு புத்தி எல்லாம் இல்லாம போச்சு. அப்ப நேத்தி பண்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி பகவான் நமக்கு காட்டி கொடுக்குறார். நம்ம உட்கார்ந்து இடத்துல இருந்து பண்ண முடியாது. அதுக்காக தான் யோக பிரக்கிரியால பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல வாக் பிரம்மேதி உபாசித, வாக்க பிரம்மம் என்று உபாசனை செய். நல்ல வாக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இல்ல வாக்கு பிரம்மன்றது பொய், இதேப்பா இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நான் வாக்கு பிரம்மம்னு உபாசிச்சிட்டனே அப்படின்னா, இல்ல இனிமே என்ன பண்ணு, மனோ பிரம்மேதி உபாசித்த, மனசை பிரம்மம் என்று உபாசனை செய்ய அப்படின்னு மனசை உபாசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாக்கு பாத்தீங்கன்னா காரியம் இது பாத்தீங்கன்னா மனசுல அடங்கும். கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு பிறகு நல்லா ஒரு 5 வருஷம் 4-5 வருஷம் பாத்தீங்கன்னா மனோ பிரம்மேத்தி உபாசித்தன்னு எல்லா தாட்டும் பிரம்மம்னு இந்த மனசையே உபாசனை பண்ணது. குருநாதர் பக்கத்துல சொல்ற, என்ன பண்ணிட்டு இருக்க? மனோ பிரம்மேத்தி உபாசித்த நீங்க தான் சொன்னீங்க பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் தப்பு. மனசெல்லாம் பிரம்மம் இல்லை, தூக்கி போடு. ஐயோ 5 வருஷம் பண்ணிட்டேனே சுவாமி, தூக்கி போடு. இப்ப என்ன பண்ணு அப்படின்னா, பிராண பிரம்மேத்தி உபாசித்த, பிராணன பிரம்மம்னு உபாசனை பண்ணு அப்படின்னா, பிராண பிரம்மேத்தி பிராணன் பிரம்மம்னு சுவாசத்தையே பார்த்து இந்த கைத்தை பிடிச்சி ஹிருதயத்துக்கு போயிட்டேன். முக்கிய பிராணன்ல போய் ஹிருதயத்துல போய் நின்னோன்னு சாமி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தான்னு சொல்ற, என்ன பண்ணிட்டு இருக்க? பிராண பிரம்மேத்தி உபாசத்தை நீங்க தானே உபதேசம் பண்ணீங்க. பிராணன்லாம் பிரம்மம் இல்லை, அதெல்லாம் ஷேடோ. அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா வெறும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாக் பிரம்மேத்தி உபாசித்த, பிராண பிரம்மேத்தி உபாசித்த, மனோ பிரம்மேத்தி உபாசித்த. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிராணசரீரக பாரூபா. இந்த ஆத்மாக்கு என்ன ரூபம் அப்படின்னா பாரூபம், பிரகாசம். இதுதான் பிரம்மம். அப்ப வெறும் கான்சியஸ்னஸ்க்கு வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான் பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு அந்த பிராணனையும் விட்டுட்டு வெறும் கான்சியஸ்னஸ்ல நிற்கிறது. அப்ப லய பிரக்கிரியா பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னே நம்ம சர்வேந்திரிய குணாபாசம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தூக்கி போட்டு போயிட முடியாது. சவி தர்க்கம் நிறுவி தர்க்கம்னு யோகத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வைக்குது. ஒவ்வொன்றத்தையா நேத்தி பண்ணணும். அப்ப இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண்ணாங்கட்டி இந்திரியமும் இந்த நானுக்கு இல்லவே இல்லை. நானுக்கு கர்மேந்திரியம் இல்லை, ஞானேந்திரியம் இல்லை, நானுக்கு பாத்தீங்கன்னா அந்த கரணமும் இல்லை. அதனால சர்வே இந்திரிய விபரிச்சிதம், எல்லா இந்திரியங்களும் இல்லாத சர்வ கரண ரஹிதம் இத்தியர்த்தக. ஒரு கரணங்களும் இந்த ஆத்மாக்கு இல்லவே இல்லை, ஒரு கரணம் இல்லை. அதோ ந கரண வியாபாரைகி வியாபிருதம் தத்ஞேயம். ஆகையினால் பாத்தீங்கன்னா அதோ ஆகையினால் கரண வியாபாரைகி, இன்ஸ்ட்ருமெண்டோட வியாபாரங்களோட காரியங்களோட ந வியாபிருதம், இது ஈடுபடுவதில்லை.
எந்த இன்ஸ்ட்ருமெண்டோடையும் இது வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள்லையும் இது ஈடுபடுறது இல்ல. அப்ப என்ன சுவாமி பண்ணுது? இது சந்நிதி மாத்திரமா இருக்கு. எப்படி இந்த லைட்டை போட்டோன்னு நான் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் படிக்கிறது நின்று. அப்ப நான் படிக்கிறதுக்கு காரணம் எதுவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரண்ட் லைட் எரியுது. அப்ப லைட் எரியறதுனால தான் நான் இப்ப பகவத்கீதை உங்களுக்கு பாடம் எடுக்க முடியுது. லைட் எரியல அப்படின்னா என்ன ஆகும்? பாடம் எடுக்க முடியாது. அப்ப லைட்டு படிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? லைட்டு படிக்கல சாமி, லைட்டோட பிரகாசத்துல நான் படிக்கிறேன், குக் பண்றேன், தூங்குறேன், என்னென்னவோ காரியங்கள் இருக்கோ எல்லா காரியங்களும் லைட்டோட பிரகாசத்துல இருந்து பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்திரியங்களும் இல்லாதது, லைட்டோட பிரகாசம் மாதிரி. ஆனா நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம விவகாரம் பண்றோம், நான் லைட்டோட பிரகாசம் மாதிரி இருக்கேன்னு தெரியாம நான் பண்றேன்னு இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கும். வாஸ்தவத்துல இது எதையுமே பண்றதில்ல. ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்வேதாஸ்வதரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. ஆச்சாரியர் அடுத்த இதுலயே கோட் பண்றாரு. நம்ம அடுத்ததுலயே வந்தாரு. ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா, யகது அயம் மந்திரக, ஒரு மந்திரம் ஸ்வேதாஸ்வதரத்துல ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னா, அபானிபாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத்ய சக்ஷுகு ஸ்ரணோதி அகர்ணஹா. அற்புதமான மந்திரம் இந்த ஆச்சாரியர் சொல்றார். ஸ்வேதாஸ்வதரம் அடுத்த உபனிஷத்து நம்ம அதுதான் பார்க்க போறோம். கீதா முடிஞ்சோன்னே ஸ்வேதாஸ்வதரம் தான் இந்த பிளேஸ்ல மார்னிங் நான் சொல்லி தர போறேன். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. அற்புதமான மந்திரம். கிருஷ்ணர் போனாரு, கிருஷ்ணருக்கு போனதுக்கு அப்புறம் சிவபெருமானை சொல்லணும்ல, அடுத்து ஒரே சிவபெருமானையே சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒரு உபனிஷத்து ஒரு 3-4 மாசம் 5 மாசத்துக்கு. அத சொல்லுது, இந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அபானிபாதக. அபானிபாதம் என்ன அர்த்தம்? பாணி பாதம் இல்லாதது, கை கால்கள் இல்லாதது. இந்த பிரம்மத்துக்கு கை கால்லாம் இல்ல, சர்வேந்திரிய வர்ஜிதம். இந்த இதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, கைகள் கால்கள் இல்லாதது. ஆனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஜவனோ கிரகீதா. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்குது, கால் இல்லாம நடக்குது, கால் இல்லாம நடக்குது, கை இல்லாம கிரகீதா, கை இல்லாம எல்லா வஸ்துக்களையும் அதுதான் எடுக்குது. பஷ்யத்ய அசக்ஷுகு, பஷ்யத்தி அசக்ஷுகு, அது பார்க்கிறது, கண்ணு இல்லாம பார்க்கின்றது. அது மட்டும் இல்ல, சஸ்ருணோதி அகர்ணஹா, அது காது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்தங்களையும் கேட்கின்றது. அப்ப என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டோட பிரகாசம் கீதை படிக்குது, இந்த லைட்டோட பிரகாசம் சாப்பிடுது. ஏன் அப்படின்னா, லைட்டோட பிரகாசத்தை நான் இந்த வாய் சாப்பிடுது. லைட் இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், வச்சு லைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பதார்த்தங்களும் எடுத்து வச்சிருவோம். இப்பெல்லாம் எல்லாத்தையும் யூபிஎஸ் இருக்கு, முன்னாடி காலத்துலலாம் அப்படி இல்லை. வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், 4-5 குழந்தைங்களா இருப்போமா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு சமையல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு தட்டெல்லாம் வச்சு பரிமாறிடுவாங்க. நம்ம வீட்டில் தெரியுமே, பரிமாறின மாத்திரத்தில் என்ன, கரண்ட்டு போயிடும். 8 மணிக்கு ராத்திரி கரண்ட்டு போனோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே லைட்டெல்லாம் எடுத்து வைக்கணும்னு வைக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கரண்ட் வருதான்னு பார்க்கலாம். அப்போ கரண்ட்டு வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றது இல்லை. கரண்ட் வந்தோடனே கரண்ட் வந்துச்சு, இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். இப்போ நான் கேட்குறேன், நம்ம சாப்பிட்றோமா கரண்ட் சாப்பிடுதான்னு கேட்டால், ஒரு ஔபச்சாரிக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட்டு தான் சாப்பிடுது. இப்போ நான் படிக்கிறேன், கரண்ட் போச்சு, நான் படிக்கிறது இல்லை, படிக்க முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், நான் படிக்கிறேன்னா கரண்ட் படிக்குதா, அந்த பிரகாசம் படிக்குது. அப்போ இந்த பிரகாசம் எப்படி பண்ணுதுன்னா, கண்ணு இல்லாமல் அது என்ன பண்ணுது, அந்த பிரகாசம் படிக்குது. காது இல்லாமல் இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும்னா பவர் வேணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது இல்லாமல் இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இந்த இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லைன்னா என்ன ஆகும், கேட்காது. அப்போ யார் கேட்குறான்னு, இந்த பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கு. பவர் கேட்குதா இல்லை இந்த ரிசீவர் கேட்குதா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அது காது இல்லாமல் கேட்குது, கண் இல்லாமல் பார்க்குது, கால் இல்லாமல் நடக்குது, கை இல்லாமல் வஸ்துக்களை எடுக்குது அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்லுது. அப்ப ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, முதல் ஸ்டெப் அத்தியாரோபம் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், இது எல்லா கால்களையும் கைகளையும் கண்களையும் முகங்களையும் தலைகளையும் உடையதா காதுகளையும் உடையதா இருக்குன்னு போன ஸ்லோகத்துல.
இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணுச்சு, அதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. அது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கையில காலில் மூக்குல வாயில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்ணிச்சு இத்தியாதி. அது மட்டும் இல்ல, சர்வேந்திரிய உபாதி குண அனுகுண்ய பஜன சக்தி மத். ரொம்ப அற்புதமான வார்த்தை. இது என்ன பண்ணுதுன்னா, எல்லா இந்திரியங்களோட உபாதிகள்னு சொல்றோம்ல, இதுக்கெல்லாம் பேர் உபாதிகள்னு பேரு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபகிதமா இருக்கிற என் மேல எல்லாத்தையும் தூக்கி ஏத்தி வச்சிருச்சு. காது தன்மை, கண்ணு தன்மை, மூக்கு தன்மை, எல்லா தன்மைகளும் சுத்தமா இருக்கிற என் மேல ஏத்தி வச்சிச்சு. அதனால இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, உபாதின்னு பேர். இந்த சர்வேந்திரிய குண, இந்த எல்லா காரியங்களோட உபாதியோட காரியங்கள் எல்லாம் அனுகுண்யேன, இது பண்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் இருக்கிற நான் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஜன சக்தி மத்து. இது கூட இருந்து பண்ற மாதிரியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது தெரிகின்றது, சக்தியை உடையதா இருக்கு. லைட்டுக்கு பின்னாடி இருக்கிற கரண்ட் லைட்டா பிரகாசிக்குது. ஃபேனுக்கு பின்னாடி இருக்கிற கரண்ட் ஃபேனா சுத்துது. அயன் பாக்ஸுக்கு கீழே இருக்கிற கரண்ட் அயன் பாக்ஸ் மாதிரி அயனிங் பண்ணுது. இது மாதிரி அந்தந்த இந்திரியத்துக்கு பின்னாடி இருக்கிற கரண்ட் என்ன பண்ணுது, ஏசிக்கு பின்னாடி இருக்கிற கரண்ட் ஏசியா வேலை செய்யும். அதே மாதிரி ஒண்ணுதான், அது எதையும் பண்றது இல்லை. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற சைத்தன்யம் அந்தந்த இந்திரியங்களோடு சேரும் போது அந்தந்த இந்திரியங்களோட குணத்துக்கு அனுகுண்யேன், அதுக்கு பின்னாடி இது காரியம் பண்ற மாதிரியே என்ன பண்ணுது, சக்தியை உடையதா இருக்கு. தது ஞேயம் இது, அதுதான் ஞேய பிரம்மம் என்று ஏவம் பிரதர்ஷனார்த்தோ. இதை நல்லா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதை புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்டது. நது சாட்சாத் ஏவ ஜவனாதி கிரியாவத்வ பிரதர்ஷனார்த்தக. அதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே பிரம்மம் தான் நடக்குது, பிரம்மம் தான் போகுது வருது. இங்க ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா என் கூட ஒருத்தர் இருந்தார். ரொம்ப விவகாரம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுவாங்க, இந்த சைவ சித்தாந்திகள்ல நிறைய பேர் அது மாதிரி திருவண்ணாமலையில இருக்காங்க. நாங்க வந்தோம், யார் யார் வந்தீங்க, நாங்க அப்படின்னா சிங்குலர், ஏன் சிங்குலர் ப்ளூரல்னு வச்சிருக்குல்ல, ஏக்க வச்சனம், தீ வச்சனம், பகு வச்சனம் வச்சிருக்கு. நாங்கன்னு சொன்னா அகங்காரம் போயிட போகுதா? நான் சொல்லக்கூடாது. நாங்க வந்தோம், நான் வந்தோன்னு சொல்ல வேண்டியது. சிங்குலர் தானே சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா போச்சு, அந்த ஆத்மா வந்துச்சு, ஆத்மா போச்சு, ஆத்மா வந்துச்சு, இந்த பிரம்மம் போகுது, அந்த பிரம்மம் வருது, பிரம்மம் போச்சு, பிரம்மம் வந்துச்சா? தப்பான புரிதல். இந்த கொஞ்சம் புரிஞ்சவங்க ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ரிஷிகேஷ்ல நிறைய மகாத்மாக்கள் அது மாதிரி விவகாரம் பண்ணிப்பாங்க, அறகுறையா படிச்சவங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அது மாதிரி தப்பா அர்த்தம் எடுத்துக்காதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கு பின்னாடியும் எப்படி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ, அதே மாதிரி எல்லா இந்திரியங்களுக்கு பின்னாடியும் இந்த பிரம்ம ஆத்ம தத்துவம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஜவனாதி கிரியாவத்துவ பிரதர்சனார்த்தா நஏவ. இது நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இது பாக்குறது இல்லை, கேட்கறது இல்லை, எதையும் பண்றது இல்லை. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி பிரகாசம் பண்றது மட்டும்தான் இதோட வேலை. அப்ப நான் எதையும் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, நடக்கவில்லை, எடுக்கவில்லை, எதையுமே பண்ணவில்லை. அப்ப நான் என்ன பண்றேன், நான் வெறும் பிரகாசிக்கின்றவன். அப்ப யார் காரியம் பண்றா, இந்த இந்திரியங்கள் தான் காரியம் பண்ணது. நான் எதையுமே பண்ணவில்லை. என்னுடைய சுரூபம் திரஷ்டா, நான் பார்க்கின்றவன், வெறும் பிரகாசம், திரஷ்டா திருஷி மாத்திரக, வெறும் சைத்தன்யமா பிரகாசிக்கிறவன் மட்டும்தான் நான் அப்படின்னு தான் அர்த்தமுடைய. இது எல்லாம் உபாதி, இது எல்லாம் பொய், மாயையோட காரியம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைத்தன்யம் பிரகாசம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீடியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். நல்லா உட்காந்து பொறுமையா இதை நல்லா டைஜஸ்ட் பண்ணுங்க.
டைஜஸ்ட் பண்ணணும். இதுதான் ஞானம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.